வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன்னுக்கு வந்து அதுல வாங்கினதுதான் அந்த சூப்பர் மார்க்கெட். இருந்தாலும் இந்த கடையை விட மனசு இல்லாம கூட இருந்த சொந்தக்கார பையனை நம்பி இந்த கடையை ஒப்படைச்சேன். அவனுக்கு என்னடான்னா ஒரே நாள்ல பெரிய ஆளாகணும்னு நினைப்பு. உழைக்கிறத விட்டுட்டு திருட்டுத்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதான் சரிப்பட்டு வராதுன்னு அவனை துரத்தி விட்டுட்டு கடையை நான் சாத்திட்டேன்பா. ஒரு நம்பிக்கையான நபர்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் நீ வந்தப்பா. உனக்கு அந்த எடுபடி வேலைலாம் சரியா இருக்காது. கண்டிப்பா நீ படிச்ச திறமையான பையனா தான் இருப்ப. அதனால இனி இந்த கடையை நீ பொறுப்பா பார்த்துக்கோ. என்ன, இந்தப்பா சாவி பொடி. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா நான் வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. என்ன நம்பி நீங்க ஒரு கடையை ஒப்படைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? எனக்கு தெரியறது இருக்கட்டும்பா. உனக்கு உன்னை பத்தி தெரியுமா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இதோ பருப்பா, இந்த கடையை நடத்தினவன் என் கூடவே பல வருஷம் இருந்தவன் தான். அதனாலதான் நம்பி கொடுத்தேன். என்ன பண்ணான்னு கேட்டல்ல தம்பி. நம்பிக்கைங்கிறது பல நாள் கூட இருக்கிறதுனால வர்றதில்ல, ஒரு சில நடத்தையிலேயே தெரிஞ்சிடும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்தா சாவிய பிடிப்பா. ஐயா நான் புடி. ஐயா இவ்வளவு பெரிய சென்னையில உறவுகளை தேடி யாருடைய அறிமுகமும் இல்லாம போறோமே, எப்படி இந்த ஊர்ல வாழ போறோங்கிற பயத்தோடு தான் இங்க வந்தேன். வேலை தேடி இந்த ஊர்ல தெரு தெருவா அலைஞ்சேன். இவ்வளவு பெரிய சிட்டில யாரும் எனக்கு வேலை கூட கொடுக்கல. ஆனா நீங்க எனக்கு வேலையும் கொடுத்து என்ன நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கீங்க. உங்க கடையை என்ன பாத்துக்க சொல்றீங்க. உங்க நம்பிக்கைக்கு நான் என்னைக்கு விசுவாசமா இருப்பேன். ஐயா நான் இந்த ஊருக்கு வந்தபோது யாருமே என்ன ஒரு ஆளா மதிக்கல. ஒரு அனாதை மாதிரி இருந்து எனக்கு உங்க ஆதரவு கிடைச்சிருக்கு. இது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. என் குடும்பத்தை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேங்க. என் குடும்பத்தை சேர்ந்தவங்க நிச்சயமா என் கண்ணு முன்னாடி வருவாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. சரி தம்பி, இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு. வியாபாரத்தை ஆரம்பிச்சிடு. கடையை திறந்து ரொம்ப நாளாச்சு. அதனால கடையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்ல நேரம் பார்த்து சின்னதா ஒரு பூஜை போட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம். சரியாப்பா, நான் அந்த கடை வரைக்கும் ஒரு 8 போயிட்டு வந்துடுறேன். நீ வேலையை ஆரம்பி. வரட்டா? சரிங்க. சரி.